எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்குருவோட காலேஜ் லைஃப். அதாவது +2 முடித்தாச்சு, என்டிஏல செலக்ட் ஆகலை. அப்போது நேச்சுரலாகவே அவங்க பேரண்ட்ஸுக்கு அடுத்த என்ன பண்ண போகிற அப்படிங்கிற கேள்வி தானே. சத்குரு கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு, நான் காலேஜுக்கெல்லாம் போய் ரெகுலர் காலேஜிலலாம் நான் படிக்க மாட்டேன். அப்போது மைசூர் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் ஒரு செல்ஃப் ஸ்டடிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. நான் அதில் சேர்ந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அதில் போயிட்டுருந்தார். போகும்போதெல்லாம் போயிட்டுருந்தார், படிச்சுட்ருந்தார். அதாவது லைப்ரரியில் செல்ஃப் ஸ்டடினா என்ன, நமக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்து படிக்கலாம். அந்த லைப்ரரியில் ஒரு மெம்பர் ஆகி அந்த செல்ஃப் ஸ்டடி ப்ரோக்ராமில் நம்ம என்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா எனி டைம் நமக்கு லைப்ரரியில் போகலாம், எந்த புக்கு வேணாலும் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நேச்சர் தான் அந்த வயசில் சத்குருவுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க அம்மா ஒரே அழுக. எல்லாரும் ஸ்கூல் முடித்தா காலேஜ் படிப்பாங்க, எல்லா வீட்லேயும் பசங்கள்லாம் டிகிரி படிக்கிறாங்க, என் பையன் மட்டும் டிகிரி போகலன்னு ஒரே அழுக. சரின்னு சொல்லி சத்குரு, ஓகே உங்களுக்காக நான் காலேஜில் சேர்ந்து படிக்கிறேன், ஆனால் ரெகுலர் காலேஜில் சேர மாட்டேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும்தான் படிப்பேன் அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் ஒரு டிமாண்டெல்லாம் வச்சு மைசூர் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து ஈவினிங் காலேஜ் போனார். ஈவினிங் காலேஜுங்கிறது 6லேருந்து 9:30 வரைக்கும் தான். அதுதான், அங்கே தான் நான் போய் படிப்பேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பகல் பூரா எனக்குன்னு டைம் கிடைக்கும், எனக்கு இஷ்டம் உள்ளது நான் படிப்பேன், எனக்கு இஷ்டம் உள்ளது நான் செய்வேன். சாயங்காலம் வேளையில் எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் படித்தார். இஷ்டத்துக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமான ரீடிங் ஹேபிட். அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிப்பேன்னு அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அவருக்கு ஆர்வம் வந்தது. அவருக்கு பிற்காலத்தில் எவ்வளோ உதவியாக இருந்ததுன்னு பாருங்களேன். அது கூட ஒரு சோலோவோட பிளானிங் தான். வேறு ஏதாவது எடுத்து படிச்சிருந்தாருன்னா அந்த லைனில் மட்டும்தான் அவர் நல்ல பிரசித்தி பெற்றிருப்பார். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்து படித்ததுனால உலகம் முழுக்க சுற்றினார், உலகம் முழுக்க போனார், ஆளுங்களை பார்த்து பேசினார். யூஎஸில் ஈஷா யோகா சென்டரோட பிரான்ச் ஆரம்பித்தார். அங்கேயும் அவருக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ அவ்வளோ ஈஸியாக எங்கே போனாலும் தைரியமாக சரளமாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு இது தோணுச்சுன்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த சின்ன வயசுலேருந்தே 5 வயசு 6 வயசுலேருந்தே இங்கிலீஷ் புக்ஸு படிக்க ஆரம்பித்தார். நிறைய புக்ஸு வாசித்தார். அப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கும்போது லைப்ரரியில் எங்கேயோ வேறு ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னது நான் கேட்டிருக்கேன். லைப்ரரி காலையில் 8 மணிக்கு தொடங்குச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆளாக போகிறது சத்குரு தான். 9 மணிக்கு லைப்ரரி மூடுவாங்க, கடைசி ஆளாக வெளியே வர்றதும் சத்குரு தான். அந்த மாதிரி அங்கே உட்காந்து காலையில் சாப்பிட்டு போவார், நைட்டு வீட்டுக்கு போய் டின்னர், மத்தியானம் லஞ்சே கிடையாது, ஃபுல் டைம் அங்கே உட்காந்து புக்கு படித்தார். அதெல்லாம் பிற்காலத்தில் அவருக்கு அந்த லாங்குவேஜ் மேலே இருக்க கமாண்ட், எங்கே யார் முன்னாடி வேணாலும் தைரியமாக ஒரு பேசுகிறதுக்கு, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போய் அவ்வளோ ஈஸியாக பேசுகிறதுக்கு உண்டான ஒரு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெல்லாம் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்துறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் எங்கே போட்டார்னா இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்ததுனால தான். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்கே யோசிக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் சரி. அந்த ஈவினிங் காலேஜ் போனார். அந்த 6 to 9:30 வரைக்கும் இருக்கும்போது கூட எந்த கிளாஸும் உள்ளே அட்டென்ட் பண்ணுறது கிடையாது. போவார். ஃபஸ்ட்டு இந்த ஜக்கி வாசுதேவுங்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸில் அட்டெண்டன்ஸ் வாசிக்கும்போது ஜக்கியோட பேர் வரும். அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு ஜன்னல் வழியாக குதித்து வெளியே வந்துடுவார். இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஜியாகிரஃபி படிக்க வேண்டியிருந்தது, சோஷியாலஜி படிக்க வேண்டியிருந்தது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவருக்கு பிடிச்சது, ஜியாகிரஃபியும் அவருக்கு பிடிச்ச சப்ஜெக்டு. சரி, ஜியாகிரஃபியெல்லாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்களேன். உலகம் பூரா சுற்றினார், உலகம் பூரா மோட்டர் சைக்கிளில் சுற்றினார். சேவ் எர்த்துன்னு சொல்லி நிறைய மூமெண்ட்ஸ் உண்டாக்குனார். பல விதத்தில் சேவ் காவேரின்னு இது பண்ணார்.
அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் அவருக்கு எது எது கரெக்டாக மனசில் அப்போ தோணுச்சோ அதுக்கெல்லாம் ரொம்ப உயிரை கொடுத்து அதுக்காக பாடுபட்டார். அதுக்கு அப்போ அது மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணார். அதுக்கெல்லாம் அந்த ஜாகிரஃபி படித்த நாலேஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த சோஷியாலஜிங்கிறது அவருக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். அப்போது சோஷியாலஜி டீச்சர் கிளாஸில் வரும்போது அவங்க கிளாஸில் நோட்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சுத்தமாக இவருக்கு பிடிக்காது. ஒரு நாள் எந்திரிச்சு சொல்லிட்டார், மேடம் உங்கள் கையில் இருக்க புக்கை கொடுங்க, நான் ஃபோட்டோ ஸ்டாட் எடுத்துகிட்டு தரேன். என்னால் இங்கே உட்காந்து எழுதலாம் முடியாது, ஏன்னா நான் ஸ்டெனோகிராஃபராக போகிறதுக்கு விருப்பம் இல்லை. உட்காந்து நீங்கள் டிக்டேட் பண்ணுற நோட்ஸ் எல்லாம் எழுதுறது என்னோடய வேலை கிடையாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, அட்டெண்டன்ஸ் கொடுத்தா உடனே அங்கெல்லாம் யூனிவர்சிட்டி பில்டிங்கில், பழைய காலத்து பில்டிங், சென்னையில் கூட அப்படியெல்லாம் பில்டிங் பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டியிலலாம் பிரிட்டிஷர்ஸ் கட்டின பில்டிங்ஸில் பெரிய பெரிய ஜன்னல். அப்போ இவர் என்ன கஷ்டப்பட்டு ஜன்னல் வழியாக ஏறி குதித்து வெளியே போயிடுவார். அட்டெண்டன்ஸ் கொடுப்பார், கொடுத்த உடனே ஜன்னல் வழியாக குதித்து வெளியே போயிடுவார். அப்போ ஒரு நாள் அவங்க லெக்சரர் சொன்னாங்களாம், நீ இந்த மாதிரி ஜன்னல் வழியாக குதித்து போகிறது கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, நல்லதாக இல்லை. அப்படியா, அப்போனா நான் நாளையிலேருந்து டோர் வழியாகவே போய்க்கிறேன்னு சொல்லி அடுத்ததுலேருந்து கிளாஸ் ரூம் வாசக்கதவு வழியாகவே வெளியே போயிட்டார். கிளாஸுக்குள்ளே உட்கார்றது, இந்த மாதிரி அடக்கி வச்சு எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி இதில் சின்னதிலே இல்லையே. 1ஆம் கிளாஸ்லேருந்தே வேலைக்காரி ஸ்கூலில் விடும்போது என்னை கிளாஸ்க்குள்ளே விடாத, வெளியில் ஓடையெல்லாம் இருக்குல்ல, அது பக்கத்தில் என்னை விட்டுட்டு போ, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து பாம்பை பிடிச்சி தவளையை பிடிச்சி விளையாடுற டைப்பு. அப்படி இருந்ததுனால அவருக்கு இந்த மாதிரி கம்பல் பண்ணி எந்த வேலையும் செய்கிறது அவருக்கு இஷ்டப்படாத ஒரு காரியம். எப்படி இருந்தாலும் எப்படியெல்லாமோ படித்து கடைசியில் யூனிவர்சிட்டியில் 2nd ரேங்கோட பாஸ் ஆனார். அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதிசயம், எப்படி இவன் 2nd ரேங்க் வாங்கினான், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினான்னு அப்படின்னு. ஆனால் அதுக்குண்டான நாலேஜ், அதுக்குண்டான அறிவு அவருக்கு இருக்குது. எப்படி கிடச்சதுன்னா, எந்த புஸ்தகத்தை கண்டாலும் விட மாட்டார். எல்லாத்தையும் உட்காந்து லைப்ரரியில் உட்காந்து படித்து அவருக்கு அறிவு ஞானம் கிடைச்சதே அந்த மாதிரி தான். அப்படி 2nd ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணார். அப்புறம் டிகிரி கிடச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன, பிஜி பண்ணுறியா அப்படின்னு. நத்திங் டூயிங், அதெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன பண்ண போகிறேன், வீட்டில் கேட்டப்போ நான் கோழி பண்ண வைக்க போகிறேன், ஏன்னா எனக்கு காசு சம்பாதிக்கணும். ஒரு டிகிரி வேணும்னு நீங்கள் சொன்னீங்க, நான் டிகிரி வாங்கிட்டேன், இனிமேல் என்னால் ஃபர்தராக படிக்கலாம் முடியாது, எனக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஏன்னா அவர் ஒரு தடவை மோட்டர் சைக்கிள்னு நினைக்கிறேன், மோட்டர் சைக்கிளில் நேபாள் வரைக்கும் போயிருக்கார். நேபாள் அந்த பார்டரு போனோன்னே உங்களையெல்லாம் உள்ளே விட முடியாது, உங்களுக்கு கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அப்போவே அவருக்கு தோணிடுச்சு, இந்த பேப்பர்ஸு இதெல்லாம் எடுக்கணும் பண்ணணுன்னா அதுக்கெல்லாம் நமக்கு கையில் பைசா வேணும். நான் என் உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும், நான் எங்கெங்கே ஆசைப்பட்றேனோ அங்கெல்லாம் போகணுன்னா எனக்கு பைசா வேணும், காசு உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இடையில் ஒரு லவ் அஃபேர் உண்டாச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் பெண்ணோட 2-3 வருஷம் நல்ல க்ளோஸாக பழகினாங்க. கடைசியில் என்னாச்சு, அந்த முஸ்லீம் பொண்ணு அவங்க வீட்டில் அவங்க ஜாதியில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதோடு அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த அந்த முறிவு அவரை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அது ஏன்னா, எந்த காரியம் பண்ணாலும் சத்குருவுக்கு எப்படின்னா அதில் டீப் இன்வால்மெண்ட்டோடு தான் பண்ணுவார். இந்த நுனிப்புல் மேயறதுங்கிறத பிரச்சனையே இல்லை அவருக்கு. முஸ்லீம் பெண்ணாக இருந்தால் என்ன, அவருக்கு பிடிச்சிருந்தது, காதலிச்சார். கடைசியில் அது வேறு அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அது பாட்டு போயிடுச்சு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு 3 ஜென்மத்துக்கு முன்னே பில்வாங்கிற பேரில் சாம்பவிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன், இல்லை லவ் பண்ணேன்னு. இந்த முஸ்லீம் பொண்ணும் அந்த சாம்பவியோட அதே ஆத்மா தான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த முஸ்லீம் பொண்ணும் சாம்பவி மாதிரியே இருப்பாள், அதே தோற்றம், அதே பேச்சு, அதே நடை உடை பாவனை. அதிலேருந்தே அவருக்கு அந்த கனெக்ஷன் புரிஞ்சு போச்சு.
அப்போது இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பை சான்ஸ் நடக்கிறது இல்லை. பை சான்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு பிளானிங்கில் தான் நடக்குது. அதனால்தான் இந்த குழந்தை எந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும்னு தீர்மானிக்குது, எந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு தீர்மானிக்குது. அப்போ எனக்கு எத்தனை அண்ணன் வேணும், எத்தனை தங்க வேணும், எத்தனை தம்பி வேணும், யார் சித்தப்பா, யார் பெரியப்பா, யார் அத்தை, யார் பாட்டி, இதெல்லாம் ஒரு பிளானிங்கோடு தான் நடக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பிறந்த குடும்பத்திலே தான் திருப்பி 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 பிறக்கிறோம். அதே ரோல் இல்லாமல் வேறு வேறு ரோலு. ஒரு ஜென்மத்தில் ஆண், இன்னொரு ஜென்மத்தில் பெண், ஒரு ஜென்மத்தில் அக்கா, இன்னொரு ஜென்மத்தில் குழந்தை. அந்த மாதிரி மாறி 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 தான் கிட்டத்தட்ட அதே லொக்காலிட்டியில் கிட்டத்தட்ட அதே குடும்பத்தில் நம்ம பிறக்க வேண்டியிருக்கு. இப்போ 4 ஜென்மத்துக்கு முன்னே சாம்பவின்னு ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த ஆத்மாவு இந்த ஜென்மத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்ததுனால அது முஸ்லீமாக வளர்ந்துருக்கு. ஆனால் ஆத்மா ஒன்று தான். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் யார்கிட்டையும் அந்த மாதிரி டீப் எல்லாம் யாருமே அவர்கிட்ட அவ்வளோ டீப்பான ஒரு இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த வீடியோவோட டைட்டிலே லைஃப் இஸ் ஃபார் லிவிங் நாட் ஃபார் பில்டிங். அதாவது லைஃப் நம்மளுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை ரசித்து வாழணும். மற்றபடி நம்மளாக சேர்த்து வச்சு அதை ஒரு 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 வீடு கட்டுற மாதிரி ஒரு பில்டிங் பண்ணுற மாதிரி லைஃப்பை பில்டப் பண்ணினா அது லைஃப் ஆகாது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் லைஃப்பை ரசித்து படிக்க தெரியணும், லைஃப்பை ரசித்து வாழ கற்றுக்கோங்க. 16 வயசு வரைக்கும் ஸ்கூலு, அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி, அதுக்கப்புறம் 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் பிஹெச்டி, இந்த மாதிரி இருக்கணும். பிளானிங் இருக்கணும், அதெல்லாம் வேணும். ஆனால் கூட இந்த மெக்கானிக்கலாக அதாவது இயந்திர கதியில் வாழாமல் அழகாக வாழ்க்கையை ரசித்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட சுட்டி காட்டுறார். அது மட்டும் இல்லை, டிகிரி முடித்தோடனே அவங்க அப்பா அடுத்தது என்ன பண்ண போகிறேன். அப்போ இந்த நேபாளெலாம் போகும்போது அந்த பார்டரெல்லாம் க்ராஸ் பண்ண விடாமல் அவங்க கொஞ்சம் பேப்பர் கொடுக்கும் வேணும், அது இதெல்லாம் கேட்டப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு பணம் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால் அவங்க அப்பா அடுத்த போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண போறியான்னு கேட்டப்போ அதெல்லாம் முடியாது, நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலை செய்வேன், நான் தொழில் பண்ண போகிறேன், காசு பணம் சம்பாதிக்கணும், அதுதான் அவரோட மெயின். அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, நான் ஒரு கோழி பண்ணை வைக்க போகிறேன்னு சொல்லி வீட்டிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நல்ல இடம் பார்த்து ஒரு கோழி பண்ணை அமைச்சார். கோழி பண்ணைங்கும்போது இந்த கோழிகளையெல்லாம் வாங்கி வளர்த்து அதோட முட்டையை எடுத்து விற்று காசு நல்ல லாபம் வந்தது. சரி, அந்த கோழி பண்ணையோட வேலி, அந்த கோழியெல்லாம் நைட் ஆனால் கூட்டில் போடணும் இல்லையா, பெரிய பெரிய கூடுகளில் போடணும் இல்லையா, அது எல்லாமே சத்குரு தானாகவே இந்த ஸ்க்ரூ டிரைவரு அது இதெல்லாம் பிடிச்சி தானாகவே பண்ணுவார். என்னென்ன வேணுமோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தானாகவே செய்வார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3200 கோழிகள் அதில் இருந்தது. அப்போ எவ்வளோ முட்டை கிடச்சிருக்கும், எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் படிக்கும்போதும் இந்த ஜன்னல் வழியாக வெளியே வந்தாலும் சரி, டோர் வழியாக வெளியே வந்தாலும் சரி, நேராக காலேஜிலேருந்து வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார். நேராக அந்த காலேஜில் ஒரு பெரிய ஒரு மரம் இருந்தது, அரச மரம். அந்த அரச மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துக்குவார். பேனியன் ட்ரீ கடியில் உட்காந்துக்குவார் பேசாமல். அப்போது அங்கங்கே போகிறவங்க தினமும் இந்த ஆள் இப்படி, இந்த பையன் இந்த பையன் இந்த ஸ்டூடெண்ட் இப்படி வந்து உட்காந்துருக்கானே, சரி சிலவங்க வந்து பேச்சு கொடுப்பாங்க, போகும்போது ஹாய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக நிறைய பேர் இவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட குறைகளையெல்லாம் கஷ்டங்களையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி
ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வழியெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி கடைசியில் ஒரு பெரிய பேனியன் ட்ரீ கிளப்புன்னே ஒன்று உருவாயிடுச்சு. நிறைய பேர் அங்கே வந்து சத்குருக்கிட்ட ஐடியாஸ் கேட்பாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் கேட்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஆச்சு. அதே மாதிரி மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு குரூப்பு, கோழிப்பண்ணைக்கு ஒரு குரூப்பு, இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு ஒரு குரூப்பு, அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப்பு. இந்த மாதிரி நிறைய குரூப்ஸுக்களை எல்லாம் அவராக ஒன்றும் போய் க்ரியேட் பண்ணலை, தானாக அப்படியெல்லாம் அமையுது. ஏன்னா அவரால் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது. மற்றவங்களோட ப்ராப்ளத்தை வந்து சொல்லும்போது ஈஸியாக அவரால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுது. அதாவது அவ்வளோ தூரம் மென்டல் மெச்சூரிட்டி இருக்குது மனசில். அதை நான் சொன்னேன்ல போன தடவை, அது கிளாரிட்டி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதுதான் அவர்கிட்ட இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சின்ன வயசில் இருந்தே வாழ்க்கைன்னா இன்னது, இதுனா இப்படி, அதுனா அப்படி, அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கிளாரிட்டி அவருக்கு இருக்குது. அதுதான் அவரை வந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற வச்சுது. அது மட்டும் இல்லை, அந்த கோழிப்பண்ணையில் அவருக்குன்னு ஒரு சின்ன ரூம் கட்டிக்கிட்டார். அந்த சின்ன ரூமில் படுத்து தூங்குவார். காலையில் அந்த கோழி பண்ணைக்கு வேண்டியது, அதுக்கு தீனி போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, 1-2 வேலைக்காரங்களை வச்சுருந்தார். மற்றபடி பாக்கியெல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானம் ஆனால் அங்கேயும் ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தில் ஏறி உட்காந்துக்குவார். மணிக்கணக்காக அங்கே உட்காந்துருப்பார். அப்போது இந்த 13 வயசுலேயே யோகாசனாஸ் பண்ண ஆரம்பித்தார், பிராணாயாமா பண்ண ஆரம்பித்தார். அது இல்லாமல் மெடிடேஷனும் அவர் லைஃப்பில் தானாக நடந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐ டிட் மெடிடேஷன், இல்லைன்னா நான் மெடிடேஷன் பண்ணேன், நான் தியானம் பண்ணேன்னே சொல்லக்கூடாது. தியானம்ங்கிறது தானாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அது சத்குருவுக்கு தானாகவே வந்துடுது. அது ஏன் அப்படி தானாக? இப்போ எல்லோரும் அரச மரத்துக்கு மேலே உச்சாணி கொம்பில் ஏறி உட்கார்ந்த உடனே தியானம் வந்துடாது, தியானம் அமையாது. ஏன்னா அதெல்லாம் போன ஜென்மத்தோட வாசனை. எத்தனையோ ஜென்மமாக அவர் அந்த தியானமெல்லாம் பண்ணி இருக்கிறதுனால அவருக்கு அது நேச்சுரலாக அமையுது. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சின்ன ரூமில் அவர் அவருக்குன்னு கட்டின ஒரு ரூமில் ஏதோ சின்னதாக ஒரு லைட்டாக சமையல் பண்ணிக்குவார், அங்கேயே படுத்து தூங்குவார் நைட்டு. அங்கே ஒரு 12 நல்ல பாம்பு அவரோட வசிச்சு. 12 நல்ல பாம்பு மட்டும் இல்லை, நிறைய வைப்பர்ஸுங்கிறது ஜாஸ்தி விஷம் உள்ள பாம்பு. அந்த பாம்புகள்லாம் அவரை சுற்றியே அங்கே நடக்கும். நைட் ஆனால் அவரோட பிளாங்கெட்டுக்கு அடியில் தான் எல்லாம் போய் வந்து படுத்துக்குமா. அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல பாம்பு கொத்துனா கூட ஒரு 6 மணி நேரத்துக்கு நமக்கு தாக்கு பிடிக்கலாம், ஆனால் இந்த வைப்பர்ஸுங்கிறது ரொம்ப விஷம் உள்ளது. அதனால் 2 வைப்பர்ஸுங்கிற பாம்பு நம்மளை கொத்துச்சுன்னா 2 மணி நேரத்தில் நம்ம உயிர் போயிடும். அவ்வளோ தூரம் விஷப்பாம்புகளுக்கு இடையில் அவர் வாழ்ந்துட்டுருக்காருன்னா வேணும்னே பாம்பை கொண்டு வரல, அவரை தேடி பாம்புகள் வருது அந்த ரூம்லே கிடக்கு. நைட் ஆனால் இவர் படுக்கிறாரே இல்லையே, இவரோட பிளாங்கெட்டுக்கு அடியில் எல்லா பாம்புகளும் வந்து சுருண்டு படுத்துக்குமா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எல்லாமே இதுதான் வந்து மிருக குணம் வருது. இப்போ ஒரு பூனையை வச்சுக்கோங்களேன். நீங்கள் பூனையை வீட்டில் வளர்க்குறீங்க, பால் கொடுக்குறீங்க, பிஸ்கட் கொடுக்குறீங்க, தயிர் சாதம் கொடுக்குறீங்க, எல்லாம் கறியெல்லாம் போடுறீங்க, அதை நல்லபடியாக வளர்க்குறீங்க. தெரியாமல் அது வாலை மிதித்து பாருங்கள், தெரிஞ்சு நம்ம செய்யலை, தெரியாமல் அதை வாலை மிதிச்சிட்டா கூட உடனே திரும்பி நம்மளை கடிக்க வரும். அதுதான் மிருக குணங்கிறது. அதே மாதிரி பாம்பும் அப்படி தான். பாம்பு வந்து அமைதியாக படுத்துருக்கு, தெரியாமல் அது மேலே மிதித்தோம்னா உடனே கொத்த வரும். அது அதோட சுபாவம். அது மாதிரி அத்தனை பாம்புகளுக்கு இடையில் நைட்டு தூங்குறாரு. நைட்டு எந்திரிக்கணும், வெளியே போகணும், இல்லைன்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எந்திரிக்க வேண்டியிருக்கும்.
ஏன்னா சுற்றிலும் பாம்புகள் படுத்து தூங்குது. அதுங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா கொத்தும், கட்டாயமாக கொத்தும். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த எவ்வளோ தூரம் அவேர்னஸோடு, அதாவது நல்ல டீப் ஸ்லீப்பில், நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் கூட 100% அவேர்னஸோடு எனக்கு தூங்கிறதுக்கு ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறார். இந்த அவேர்னஸ் 100% அவேர்னஸை பற்றி தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முதல்ல கைலாஷ் சேனல் தொடங்கின சமயத்தில் போட்ட வீடியோ மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது உங்களுக்கு முக்தி வேணும்னா 100% மைண்ட்ஃபுல் இருக்கணும். மைண்ட்ஃபுல்னால் என்ன? இந்த மாதிரி அவேர்னஸ்னால் என்ன? ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடியும் நான் என்ன பேசுகிறேன், என்ன பார்க்குறேன், என்ன சாப்பிட்றேன், என்ன செய்கிறேங்கிறதோட ஒரு ஞாபகத்தோடு நம்ம செய்யணும். அதுக்கு தான் 100% மைண்ட்ஃபுல்னஸ் வேணும். உங்களுக்கு முக்தி கிடைக்கணுன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்து ரசித்து வாழணும். 100% மைண்ட்ஃபுல்னஸ் வேணும். இப்போ நம்ம கோவப்படும்போது என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. வாயில் வந்தபடி கத்துறோம். அதுக்கப்புறம் யோசிக்கிறோம், இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. அது மைண்ட்ஃபுல்னஸோட அடையாளம் கிடையாது. இப்போ எல்லாருமே டிவி பார்த்துக்கிட்டே அள்ளி வாயில் போடுறாங்க சாப்பாடு, என்ன உள்ளே போகுதுன்னே தெரியல. அது மைண்ட்ஃபுல்னஸோட வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன். புத்தா இப்படி கையை வச்சு தூங்குறார், அனந்த சயனம் மாதிரி. அந்த கையும் கீழே விழறதில்ல, தூங்கி கீழேயும் விழறதில்ல, அந்த கையும் கீழே விழறதில்ல. அப்போ நைட்டு பூரா வாட்ச் பண்ண சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, கேட்குறாங்க புத்தர்கிட்ட, நைட்டு பூரா நீங்கள் தூங்குறீங்க, ஆழ்ந்த நிலை தூக்கம்தான் உங்களுக்கு, ஆனால் எப்படி தூங்கி விழாமல் இருக்கீங்க, எப்படி இந்த தலைக்கு வச்ச கை அப்படியே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் தூங்குறேன், நான் நல்லா தான் தூங்குறேன், ஆனால் தூங்குறேங்கிற ஒரு நினைப்பிலேயே நான் தூங்குறேன். அதுதான் நமக்கும் புத்தாவுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம தூங்கினோம்னா மரக்கட்டையாட்டம் தூங்குகிறோம், செத்த பொணமாட்டம் தூங்குகிறோம், என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சில சமயம் அலாரம் அடித்தா கூட கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம தூங்குகிறோம். அங்கே எங்கே ஒரு அவேர்னஸும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி மகான்கள்லாம் எப்போவுமே அலர்ட்டாக இருக்காங்க, எப்போவுமே அவேர்னஸோடு இருக்காங்க. அந்த அவேர்னஸோடு வாழறதுக்கு இந்த பாம்புகள் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த கோழி பண்ணையில் நிறையா பணம் வந்தது. அது இல்லாமல் ஒரு என்ஜினியர் ஃப்ரெண்டு கிடச்சார். அப்போ அந்த என்ஜினியர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தார். அதுலேயும் நல்ல பணம், நல்ல பேர் எடுத்தார், நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. அந்த மாதிரி சின்னதுலேருந்தே சத்குரு சம்பந்த வரைக்கும் பணத்துக்கு எந்த ஒரு பயமும் ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் இருந்தார். ஏன்னா அவர் சும்மா ஒன்றும் எங்கேருந்தும் பணம் எடுக்கலை, அவர் கஷ்டப்பட்டு உழைச்சார். அந்த உழைப்புக்கு பணம் தானாக அவரை தேடி வந்தது. அந்த மாதிரியெல்லாம் இதில் சொல்லியிருக்காரு. பாக்கி காரியங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம். நற்பவி நற்பவி நற்பவி.